இந்த பகுதியில் முதல்ல வந்து ஓட்டு கேட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேபிள் டிவி கட்டணம் அதிகமாக இருக்குது, கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் 70 ரூபாய்க்கு எல்லா கட்டணங்களையும் பார்க்கின்ற வகையில அரசு கேபிள் திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்பொழுது டிராயில வந்து உயர்த்தி இருக்காங்க. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க திமுக குரூப்ல 58 ரூபாய் சன் டிவி குரூப்புக்கு மட்டும் பணம் கட்டுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நீ ஒரு சன் டிவில பாத்தீங்கன்னா 19 ரூபாய்னு வரும். ஒரு சேனல் பாக்குறதுக்கு 19 ரூபாய். சேனல்ல ரேட்டை குறைக்கிறோம்னு சொல்றவங்க ஃப்ரீன்னு போடலாமல்ல. நியூஸ் ஜே சேனல்ல ஃப்ரீயா போட்டிருக்கிறோம், ஃப்ரீன்னு போடலாமல்ல. சும்மா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு ஊர் மக்களை ஏமாத்துறதுதான் திமுகவும் காங்கிரசும். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கார், மத்திய அரசிடம் பேசி கேபிள் கட்டணம் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் பேசியிருக்காங்க. நீங்க அண்ணா அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, மேல சென்ட்ரல்ல பேசி குறைக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை குடியிருப்புகளுக்கு பட்டா வாங்கி பாலிடெக்னிக் பகுதியில் அல்லாது பட்டா வாங்கி கொடுத்துருக்கிறோம், ரோடு போட்டு கொடுத்துருக்கிறோம். இங்க சமுதாய கூடம், நம்ம காலனியில் சமுதாய கூடம் கேட்டிருக்காங்க, அந்த சமுதாய கூடம் அமைத்து கொடுக்கப்படும். அதே போல சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இது எல்லாமே அம்மாவுடைய அரசு தான் செய்து கொடுக்கும். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இருக்கிறது. நீங்க 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, 3 வருஷம் தான் ஆயிருக்கு. 5 வருஷம் தான், 2 வருஷம் இருக்கு. வேற யாரும் உத்தரவாதம் கொடுத்து செய்ய முடியாது, நம்ம தான் செய்ய முடியும். எனவே நீங்கள் எல்லாம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். உங்களுடைய பகுதியில் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்ணன் வந்து நிறைய தடவை வந்து மனு வாங்கி இருக்கிறோம், நிறைய குறைகளை தீர்த்து வச்சிருக்கிறோம். இன்னும் பிரச்சனைகள் இருக்கலாம், அதையும் நிச்சயமாக அம்மாவுடைய அரசு தான் செய்து கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எப்படியாவது ஆட்சிக்கு வந்தாலும் நினைக்கிறார்கள். ஆனால் அம்மாவுடைய அரசு தமிழகத்திலே சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாது நிறைவேற்றிய அரசு அம்மாவுடைய அரசு. எனவே தேர்தலில் நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், சாலை வசதிகளாக இருக்கட்டும், இன்னும் 3 மாதங்களிலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் பகுதிக்கு நிச்சயமாக பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் கொண்டு வந்துருவோம். பைப்லைன் போட்டுக்கிட்டு இருக்கோம். டேங்க் கட்டுறதுக்கு இடமே இல்லை, டேங்க் கட்டுறோம்னு போயிட்டாங்க. திருக்காம்புலி உள்ள கட்டுறோம், நாங்கள் இடம் இல்லை. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் லைனுக்குள்ள, குடியிருப்புக்குள்ள, அது வேற டிபார்ட்மெண்டா இருந்தாலும் மேல பர்மிஷன் வாங்கி உள்ள பெரிய டேங்க் ஒன்று கட்டுறோம். பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் உங்கள் பகுதிகளுக்கு முனிசிபாலிட்டி, நம்ம இந்த முனிசிபாலிட்டி இருக்கிறதுனால பகுதிகளுக்கு காவிரி குடிநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு மிக விரைவாக வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை உங்களோடு அன்போடு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். 3வது வட்டத்தில் வாழுகிற பெருமைக்குரிய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாம் நம்மவர்கள் டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் சார்பிலும் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் சார்பிலும் கோடான கோடி நன்றி. நன்றி. மாலை நேரத்தில் வளர்ந்த முகத்தோடு ஆராய்ச்சி எடுத்து வெற்றி திறக்கப்பட்டிருக்கிற அத்தனை தாய் உள்ள படைத்த தாய்மார்களுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாம் டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள் சார்பிலும் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் சார்பிலும் கோடான கோடி நன்றி. நன்றி. நன்றி மலர்களை தங்கள் பாத மலர்களில் சமர்ப்பித்து வணங்குகிறார்கள். வாக்குகள் எல்லாம் அள்ளி கூட